ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி. சிம்பிளாக நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வாரத்தில் 4 நாள் கூட தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செஞ்சு நம்ம பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி விட்டு ஒரு தடவை அலசி விட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஈரத்துலேயே இந்த அவல் வந்து நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்னு தேவையில்லை. லேசாக அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே நல்லா அவல் வந்து நமக்கு ஊறி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இது கூட சேர்க்குறதுக்காக 1.25 கப் வரைக்கும் நம்ம பயிரை சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 வகையான பயிரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு பயிரை மட்டும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு, பாசி பயிறு, அதோடு சேர்த்து கொஞ்சம் சுண்டலும் எடுத்திருக்கேன். முளைக்கட்டி எடுத்திருக்கேன். நார்மலாக 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஓவர் நைட் வந்து துணியில் போட்டு கட்டி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கை கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா பெருசாக சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த முதல்ல நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம முளைக்கட்டின பயிரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொஞ்சம் கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு பாசிப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டல் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சோன்னா போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக வரும். கரெக்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பவுலில் வந்து அலசிட்டு அவல் எடுத்து வச்சுருக்கோம். அதோடவே நம்ம அரைச்ச இந்த பயிர் மிக்ஸையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து 1 மீடியம் சைஸாக இருக்கிறது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் வந்து இந்த பயிரோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படி தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு எதுவுமே சேர்க்கல. கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி. அதனால் நான் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக மண்பானையில் வந்து அடியில் தண்ணி ஊற்றி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். மண்பானையில் வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடியில் நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். இந்த கிராம்பு போட்டு தண்ணியில் வேகும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கலாம். ஸ்டீமர் வச்சுட்டு இதுக்கு மேலே இலை போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பிளேட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச உருண்டையெல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம். இது மேலே நம்ம இந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்துட்டு இன்னொரு மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்ததும் எடுத்துகிட்டு நம்ம பிடிச்ச சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி ரெகுலராக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். முளைக்கட்டின பயிறு நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எப்போ வேணுமோ உங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.